சிலம்பொலியார் என்று தமிழ் சான்றோர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள் இயற்கை எய்தினார். ஆனால் அவர் ஆற்றிய தமிழ் பணி என்றும் அழியா புகழை அவருக்கு ஈட்டிச் சென்றுள்ளது. வள்ளுவன் தொடங்கி வைத்த தமிழ் பணியை எண்ணற்ற தமிழ் அறிஞர்கள், சான்றோர்கள் தமிழ் இலக்கியங்களின் வாயிலாக பெருமை சேர்த்துள்ளார்கள். அவ்வரிசையில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மக்கள் காவியமாக போற்றப்படும் இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரத்திற்கு தொண்டு செய்ததின் வழியாக பரவலாக அறியப்பட்டவர் சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள். 1954ஆம் ஆண்டு தமிழறிஞர் சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் செல்லப்பனார் அவர்களுக்கு சிலம்பொலி எனும் பட்டம் கொடுத்து சிறப்பித்தார். அதுவே அவரின் அடையாளமாக இன்றும் நிலைத்துவிட்டது. கலைமாமணி, பாவேந்தர் விருது உட்பட 40க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்ற தமிழ் அறிஞர். செம்மொழி தமிழோடு தொடர்புடைய முயற்சிகளிலும் பழந்தமிழர் மரபினையும் இன்றைய தமிழ் வளர்ச்சிகளையும் இணைக்கும் வகையில் சிலம்பொலியார் அவர்கள் பல அரிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெற்றுள்ளார். சிலம்பொலி செல்லப்பனார் அவர்களிடம் அணிந்துரை வாங்காத தமிழறிஞர்கள் மிக குறைவு. அணிந்துரை நாயகர் என்றே அழைத்து பெருமை கொண்டது தமிழ் இலக்கிய பதிப்புலகம். இராமாயணம், மகாபாரதம் தொடர் சொற்பொழிவுகளாக செய்யப்பட்டு வரும் காலத்தில் தமிழின் செவ்விலக்கியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, ராவணவியம், சீராபுராணம், தேம்பவாணி போன்ற தொடர் சொற்பொழிவுகள் இவர் ஆற்றிய தமிழ் பணிக்கு சான்றுகளாக மிளர்கின்றன. சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள் கலந்து கொள்ளாத தமிழ் மாநாடுகளே இல்லை எனும் அளவிற்கு உலகத் தமிழ் மாநாடு போன்ற அனைத்து மாநாடுகளிலும் இவரது அரிய பங்களிப்பு அளப்பரியது. சிலப்பதிகாரத்தை உலகெங்கும் பரப்பு நோக்குடன் சிலப்பதிகார அறக்கட்டளை எனும் அமைப்பை 2014ஆம் ஆண்டு நிறுவினார். இதன் மூலம் சிலப்பதிகாரத்திற்கு பணி செய்யும் சான்றோர்களுக்கு இளங்கோ விருது கொடுத்து பெருமைப்படுத்தினார். இவர் எழுதிய நூல்கள் சிலம்பொலி, இலக்கியத்தேன், குறுந்தொகையில் நானிலம், நான்மடிக்கடிகை நானிலம், சிலப்பதிகாரம் மூலமும் தெளிவுரையும், மணிமேகலை மூலமும் தெளிவுரையும், மலர் நீட்டம் திருக்குறள் ஆய்வு கட்டுரைகள், பாரதிதாசன் ஓர் உலக கவிஞன், சிலம்பொலியார் பார்வையில் முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற நூல்களை எழுதி புகழ் பெற்றார். 22 வயதில் தொடங்கிய இவர் தமிழ் பணி தொய்வில்லாது 91 வயது வரை தொடர்ந்துள்ளது வியப்பிலும் வியப்பு. தமிழறிஞராக, ஆய்வுரை ஆளராக, அணிந்துரை நாயகராக, சொற்பொழிவாளராக தமிழுக்காகவே பணியாற்றிய சிலம்பொலியார் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று புகழ்பெற்ற பாடலை பாடிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பிறந்த நாமக்கல் மாவட்டம் சீவியாம்பாளையத்தில் 24/9/1928 பிறந்தார். 6/4/2019 நம்மை விட்டு மறைந்தும் மறையாத அழியா புகழை இன்றும் நம்மோடு தமிழால் வாழ்ந்து கொண்டுள்ளார். சிலம்பொலி செல்லப்பனார் அவர்களுக்கு படைப்பு குடும்பம் தனது அஞ்சலியை கண்ணீரால் செலுத்தி பெருமைப்படுகிறது.